Hello friends, this is Raghupati. நாம இப்ப C# class, objects and methods எப்படி டிக்ளேர் பண்ணி யூஸ் பண்றதுங்கிறத பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் பத்தி பார்க்கலாம். கிளாஸ் ஒரு யூசர் டிஃபைன் டேட்டா டைப். நம்ம கிரியேட் பண்ற ஆப்ஜெக்ட்டுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட் தான் கிளாஸ். நெக்ஸ்ட் கிளாஸோட சின்டாக்ஸ் பார்க்கலாம். நம்ம கிளாஸ் டிக்ளேர் பண்றப்ப கிளாஸ்ங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம். கிளாஸ் ஸ்பேஸ் கிளாஸ் நேம். நெக்ஸ்ட் டூ கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணுவோம். நம்ம என்ன கோடிங் எழுதினாலும் அது அந்த கர்லி பிரேஸ் இன்சைட் தான் எழுதணும். கிளாஸுக்கு மெமரி அலோகேட் ஆகாது. நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் பத்தி பார்க்கலாம். ஆப்ஜெக்ட்டை சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா கிளாஸோட வேரியபிள் தான் ஆப்ஜெக்ட். நம்ம ஒரு கிளாஸுக்கு எத்தனை ஆப்ஜெக்ட் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். நம்ம கிளாஸுக்கு அவுட் சைட்ல இருந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றப்ப நியூங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கான சின்டாக்ஸ் பார்க்கலாம். எந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணுமோ அந்த கிளாஸ் நேம் ஸ்பேஸ் நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு நியூ கீவேர்ட் ஸ்பேஸ் கிளாஸ் நேம். இதுதான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கான சின்டாக்ஸ். நெக்ஸ்ட் மெத்தட்ஸ் பத்தி பார்க்கலாம். பிளாக் ஆஃப் கோட்ஸை மெத்தட்ஸ்னு சொல்லலாம். நம்ம மெத்தட்ஸுக்கு வேல்யூ பாஸ் பண்ணிக்கலாம். அப்படி பாஸ் பண்ணா அதை பேராமீட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. பட் அது கண்டிப்பா பாஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் கிடையாது. மெத்தட்ஸை எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கோடை ரீயூஸ் பண்றதுக்காகவும் டூப்ளிகேட் கோட்ஸை ரெடியூஸ் பண்றதுக்காகவும் நம்ம இதை யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் சின்டாக்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அக்சஸ் ஸ்பெசிஃபையரை டைப் பண்ணணும். மெத்தட்ஸோட விசிபிலிட்டி சொல்றதுக்கு அக்சஸ் ஸ்பெசிஃபையர் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ற மெத்தட் என்ன மாதிரியான டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணுமோ அதோட டேட்டா டைப்பை டைப் பண்ணணும். நெக்ஸ்ட் மெத்தட் நேம் என்னவோ அதை டைப் பண்ணணும். ஃபைனலா நீங்க மெத்தட்ஸுக்கு பேராமீட்டர்ஸ் ஏதாவது பாஸ் பண்ணீங்கன்னா அந்த லிஸ்ட்டை ஸ்பெசிஃபை பண்ணணும். இப்ப இதுக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹோம் எடுத்துக்கலாம். வீடு கட்டுறதுக்கான பிளான் தான் கிளாஸ். கிளாஸ் ரியல் திங் கிடையாது. வீடு ஒரு ரியல் திங். ஸோ அதுதான் ஆப்ஜெக்ட். நீங்க வீடு கட்டுறதுக்கு எப்படி பிளான் பண்றீங்களோ அதை பொறுத்து தான் வீடு இருக்கும். அது மாதிரி தான் கிளாஸ் எப்படி டிசைன் பண்றீங்களோ அதை பொறுத்து தான் உங்க ஆப்ஜெக்ட் இருக்கும். மெத்தட்ஸ்னா வீட்டுல என்ன ஒர்க் செய்யறீங்களோ அதுதான். லைக் டோர் ஓபன் பண்றது, டோர் க்ளோஸ் பண்றது, இதெல்லாம். இப்ப இதுக்கு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். நான் இப்ப விசுவல் ஸ்டுடியோ 2010 ஐடியை யூஸ் பண்றேன். C# கிளாஸ் கிரியேட் பண்றதுக்கு மெனு பார்ல ப்ராஜெக்டை கிளிக் பண்ணணும். நெக்ஸ்ட் ஆட் கிளாஸ்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்றேன். இப்போ ஒரு டயலாக் பாக்ஸ் ஓபன் ஆகும். அதுல கிளாஸ் செலக்ட் பண்ணிட்டு இந்த கிளாஸுக்கான நேம் செட் பண்றேன். நான் கிளாஸ் நேம் மை கிளாஸ்னு செட் பண்றேன். .cs இதுதான் கிளாஸோட ஃபைல் எக்ஸ்டென்ஷன். ஸோ அது கண்டிப்பா இருக்கணும். நெக்ஸ்ட் ஆட் பட்டனை கிளிக் பண்றேன். இப்ப ஒரு கிளாஸ் கிரியேட் ஆயிடுச்சு. கிளாஸ் கீவேர்ட் மை கிளாஸ். நான் இப்ப கொடுத்த கிளாஸ் நேம் 2 கர்லி பிரேசஸ். இதுக்குள்ளதான் நான் இப்ப ஒரு மெத்தடை டிக்ளேர் பண்ண போறேன். நான் கிரியேட் பண்ற மெத்தடை கிளாஸுக்கு அவுட் சைட்ல இருந்து அக்சஸ் பண்றதுனால அதோட அக்சஸ் ஸ்பெசிஃபையர் பப்ளிக். இந்த மெத்தட் ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ அதோட ரிட்டர்ன் டைப் ஸ்ட்ரிங். நெக்ஸ்ட் மெத்தடோட நேம். நான் பேராமீட்டர்ஸ் எதுவும் பாஸ் பண்ணல. ஸோ பேராமீட்டர்ஸ் எம்டியா விட்டுருக்கேன். 2 கர்லி பிரேசஸ். மெசேஜ் ஃப்ரம் கிளாஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கை என்னோட மெத்தட் ரிட்டர்ன் பண்ணுது. இப்போ நான் என்னோட ஃபார்முக்கு போறேன். ஒரு பட்டன் இன்சர்ட் பண்றேன். அதோட டெக்ஸ்ட்டை இன்பாக்ஸ் சேஞ்ச் பண்றேன். இப்போ எனக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா இந்த பட்டனை கிளிக் பண்றப்ப கிளாஸ்ல இருக்க மெசேஜ் டிஸ்பிளே ஆகணும். அதாவது கிளாஸ் கால் ஆகணும். அதில் இருக்க இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே ஆகணும். ஸோ நான் பட்டன்ல கோடிங் எழுதுறேன்.
ஃபர்ஸ்ட் நான் கிரியேட் பண்ண கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்றேன். class name my class space object equal to new keyword next class name. இப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிருச்சு. இந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி கிளாஸை கால் பண்றேன். கிளாஸ் ரிட்டர்ன் பண்ற ஸ்டேட்மெண்ட்டை மெசேஜ் பாக்ஸ்ல டிஸ்ப்ளே பண்றேன். ஸோ மெசேஜ் பாக்ஸ் டாட் ஷோ ஆப்ஜெக்ட் நேம் டாட் ஆபரேட்டர் நெக்ஸ்ட் மெத்தட் நேம். இப்படி தான் கிளாஸை கால் பண்ணணும். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்றேன். இந்த பட்டன் கிளிக் பண்றப்ப ஒரு மெசேஜ் பாக்ஸ் டிஸ்ப்ளே ஆகுது. இந்த மெசேஜ் பாக்ஸ்ல இருக்க டெக்ஸ்ட் வந்து கிளாஸ்ல நான் ரிட்டர்ன் பண்ண டெக்ஸ்ட் மெசேஜ் ஃப்ரம் கிளாஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ பத்திர கமெண்ட்ஸை எனக்கு மெயில் பண்ணுங்க.